ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 6 அதிகாரம் 2 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினர். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கையினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அதாவது ஏசப்பா ஒரு வளர்ந்த ஊரான பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப ஆலயத்தில் ஒரு பிரசங்கும் போது அநேக ஜனங்க ஒரு வசனத்தை கேட்குறான். அப்படி கேட்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பிசாசு கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாமல் அந்த மனுஷனுக்குள்ள அது வெளியே அந்த மனுஷனை அலக்கழிக்குது. ஏசப்பா அதை பார்த்து உடனே அந்த பிசாசை பார்த்து அதட்டுறாரு. உடனே அந்த பிசாசு ஏசப்பாவுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அந்த மனசு விட்டு வெளியே போகுது. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படியாப்பட்ட ஞானமோ, இவன் கையினால் எப்படியாப்பட்ட பலத்த செயல் நடக்கும்படி நடக்குது, அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்கன்னா ஏசப்பா கொடுத்த ஞானத்துக்குன்னு அந்த ஜனங்கள் பிரமித்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்மளுக்கு ஞானம் முக்கியம். நம்ம ஞானத்தில் நம்ம ஞானம் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் நம்ம கத்துற ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்தாக்கா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வி தான் பெறும். அதுவும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி கர்த்தருடைய ஞானத்துக்கு நம்ம செஞ்சோமா, நம்ம எது செஞ்சாலும் அது ஜெயமாக தான் மாறும். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கொடுத்தானா அந்த ஞானம் பயங்கரமாக இருக்கும். அவன் அந்த மனுஷனுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களும் அவனை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. சாலமோன் ராஜா கண்டு அப்படி தான் ஆச்சரியப்பட்டாங்க. சாலமோன் ராஜா கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சாலமோன் ராஜாவோட ஜெபத்தை கேட்டு அவர் அந்த ஏசப்போட ஞானத்தை சாலமோன் ராஜா கொடுத்தாரு. சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கண்டு அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர் ஒரு ஆலயம் கட்டுறாரு. அந்த ஆலயம் அவ்வளோ பிரம்மமாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்களா, அவருடைய ஞானத்தை கண்டு அவர் அநேக பிரச்சனைகளை கர்த்தருடைய ஞானத்தின்படி அழகாக அதை பேஸ் பண்ண அதை கண்டு பயங்கரமாக ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படியாப்பட்ட ஞானம்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏசப்பா ஞானத்தை கொடுத்தாருன்னா அந்த மனுஷனை கண்டு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா ஏசப்பா கண்டு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை கொண்டு அநேக பேர் ஆச்சரியப்படும்படி தேவன் செய்வார். தேவன் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது நம்ம நம்ம ஞானத்தில் குறைவுடனாக இருக்கும்போது நம்ம ஏசப்பா கிட்ட ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுங்க சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்கள் ஞானத்தை ஏசப்பா கொடுப்பாரு. வேதம் அப்படி தான் சொல்லுது. யாக்கோபு 1 பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்வமாய் கொடுக்கிறோம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதருமாகி அவன் தேவனிடத்தில் கேட்கணும், அப்போது ஒன்று கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுவது. உங்களுக்கு ஞானம் இல்லாத போது நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த காரியம் செய்ய போகிற ஆண்டவரே, இந்த காரியத்தில் உமக்கு விருப்பமா, இந்த காரியத்தையுமே நடக்க போகிறாடு, இந்த காரியத்தையுமே நடக்க உமக்கு சித்தமா ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஞானத்தை கொடுங்க சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே செய்யுங்க. நிச்சயமாக அது நீங்கள் எது செஞ்சாலும் அது ஜெயமாக மாறும். ஏன்னா வேதத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானத்துக்கு நடந்தாங்க, அந்த ஞானத்து மேலே ஜெயத்தை பெற்றாங்க. சங்கீத தாவீது சொல்கிறார், ஆண்டவரே அப்பா சங்கீதம் 32:8 சொல்கிறாரு, அப்பா நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுங்க, உம்முடைய கண்களை என் மேலே வச்சு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு போதிங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு நான் போக வேண்டிய வழியை காட்டுங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க கொடுங்க சொல்லி ஏசப்பா கிட்ட சங்கீத தாவீது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு சங்கீத தாவீதுக்கு ஏசப்பா பயங்கரமான ஞானத்தை கொடுத்தாரு. அவர் ஆலோசனை நடத்தார். சங்கீத தாவீது எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றார். வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஞானத்திலும் நடந்த தேவ மனசு எல்லாமே அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை தான் பெற்றாங்க. இனி உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எது செஞ்சாலும் கர்த்தர் ஞானத்தின்படி செய்யுங்க. ஞானத்தின்படி நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. ஏன்னா நம்ம தேவன் ஞானமுள்ள தேவன், அவர் உண்மையாக பரத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள அந்த ஞானம் நம்மளுக்கு இறங்கி வரும்போது அந்த ஞானம் நம்மளை வழி நடத்தும். நம்மளுக்கு கர்த்தருடைய ஞானம் நம்மளுக்கு இருந்தாக்க எந்த மனுஷன் நம்மளுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த மனுஷன் நம்மளுக்கு வழி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கர்த்தருடைய ஞானமும் நம்மளுக்கு வழி நடத்தும், கர்த்தர் ஞானமும் நம்மளுக்கு போதிக்கும், கர்த்தர் ஞானம் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் ஜெயத்தை பெறும். ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் முக்கியம். அந்த ஞானம் இல்லாத போது நம்ம கர்த்தரை ஜெபம் பண்ணி கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பாரு. சாலமோன் ராஜா கேட்டார், கொடுத்தாரு. ஏசப்பா ஞானத்தை கண்ட கிரக ஜனங்களாக ஆச்சரியப்பட்டாங்க. சங்கீத தாவீது ஜெபம் பண்ண ஏசப்பா ஞானத்தை கொடுத்தாரு. நீங்களும் ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஆமென்.